நம் பூமியில் 2 நிலாக்கள் தோன்றும் ஒரு வானியல் அற்புதம் நிகழவுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். செப்டம்பர் 29ஆம் தேதியான நாளை முதல் நம் பூமிக்கு 2 மாதங்களுக்கு மட்டும் ஒரு தற்காலிக நிலா கிடைக்கப் போகிறது என்று நாசா அறிவித்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஒரு சிறுகோள் ஈர்க்கப்பட்டு நம் பூமியை சுற்றும் ஒரு தற்காலிகமாக சிறிய நிலாவாக பிரகாசிக்க போகிறது. மேலும் இந்த தற்காலிக நிலா செப்டம்பர் 29ஆம் தேதியான நாளை தொடங்கி 2 மாதங்கள் வரை நம் பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும். அதன் பிறகு பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பித்து செல்லுமாம். துரதிருஷ்டவசமாக இந்த 2ஆம் நிலா மிகவும் சிறியதாகவும் மங்கலாகவும் இருக்கும் என்பதால் வெறும் கண்களால் அதனை தெளிவாக பார்க்க முடியாது. ஒரு நல்ல தொலைநோக்கி இருந்தால் இந்த சிறிய நிலாவை தெளிவாக கண்டு ரசிக்க முடியுமா? 2024 PT5 என்று பெயரிடப்பட்ட இந்த சிறுகோள் முதலில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாசாவின் அட்லஸ், அதாவது ஆஸ்ட்ராய்ட் டெரஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அமெரிக்க வானியல் கழகத்தின் ஆய்வு குறிப்புகளில் விஞ்ஞானிகள் தற்காலிக சிறிய நிலவின் பாதையை கணக்கிட்டு தெரிவித்துள்ளார்கள். மேலும் 2024 PT5 என்ற இந்த சிறுகோள் அர்ஜுனா சிறுகோள் பெல்ட்டில் இருந்து வந்துள்ளதாம். இந்த அர்ஜுனா பெல்ட் என்பது நம் பூமியின் சுற்றுப்பாதையை ஒத்த பாறைகளை கொண்டுள்ளது. எப்போதாவது இந்த சிறுகோள்களில் சில நமது கிரகத்திற்கு அருகே 28 லட்சம் மைல்கள் தொலைவில் நெருங்கி வருகின்றன. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி 2024 PT5 என்ற இந்த சிறுகோள் தோராயமாக 32 அடி நீளம் கொண்டது. இது நம் நிலவுடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறியதாகும். இந்த சிறுகோள் அளவில் மிகச்சிறியது என்பதாலும் ஒரு மங்கலான பாறையால் ஆனது என்பதாலும் ஒரு சாதாரண தொலைநோக்கியை பயன்படுத்தி பூமியிலிருந்து இதனை பார்க்க முடியாது. ஒரு நல்ல மேம்பட்ட தொலைநோக்கிகளால் இதனை பார்க்க முடியும். இது போன்ற சிறிய நிலவுகள் இதற்கு முன்னதாகவும் தோன்றியுள்ளன. கடந்த 2006ஆம் ஆண்டும் இதே போல ஒரு சிறுகோள் நம் பூமியின் சுற்றுப்பாதைக்கு வந்து நம் பூமியை சுற்றி வந்ததாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த விண்கல் ஒரு வருடம், அதாவது 2006 ஜூலை முதல் 2007 ஜூலை வரை நம் பூமியை சுற்றி வந்ததாக கூறுகிறார்கள். மேலும் விஞ்ஞானிகள் 2024 PT5 என்ற இந்த சிறுகோள் 2055ஆம் ஆண்டு மீண்டும் நம் பூமியின் சுற்றுப்பாதைக்கு திரும்பும் என்றும் கணித்துள்ளார்கள். அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான நாசா நம் பூமிக்கு அருகே சுற்றி வரும் விண்கல், வால் நட்சத்திரம் உட்பட 34,725 வான் பொருட்களை கண்காணித்து அதன் சுற்றுப்பாதை மற்றும் நம் பூமிக்கு அருகில் வரும் காலம் உள்ளிட்டவற்றை வெளியிடுகிறது. பொதுவாக பூமி தன் அருகே சுற்றி வரும் விண்கற்கள், சிறுகோள் உள்ளிட்டவற்றை ஈர்த்து அதனை தற்காலிகமாக தன் சிறிய நிலவாக மாற்றுவது அறிவியல் வழக்கமாகும். அதன்படிதான் தற்போது 2024 PT5 என்ற இந்த சிறுகோள் பூமியின் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை 34 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் மணிக்கு 3540 கிலோமீட்டர் வேகத்தில் நம் பூமியின் 2ஆம் நிலவாக சுற்றி வரும். மேலும் சில விஞ்ஞானிகள் இந்த சிறுகோளின் கண்டுபிடிப்பு நம் சூரிய குடும்பத்தில் நாம் கண்டுபிடிக்காதது இன்னும் நிறைய உள்ளது என்பதை பிரதிபலிக்கிறது என்று கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.